தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர். மகளிர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட 8 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு, அயோத்தி நன்கொடை முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை கிளப்பி அவையை முடக்க எதிர்க்கட்சிகள் திட்டம். வந்தே மாதரம் பாடல் பாடுவதை தடுத்தாலோ அல்லது அவமதிப்பு செய்தாலோ 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் மசோதா. தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு மசோதாவை மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்கிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34 38 உயர்த்தும் விவகாரம். மக்களவையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மசோதாவை இன்று அறிமுகம் செய்கிறது மத்திய அரசு. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரையொட்டி டெல்லியில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டம். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான கூட்டத்தில் அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கருத்து. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேண்டுகோள். அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் கூண்டோடு வெளிநடப்பு. திரிணாமுல் காங்கிரசின் அதிருப்தி எம்பிக்களுக்கு அழைப்பு விடுத்ததற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயம் திமுக எதிர்த்து நிற்கும். மாநில உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என திமுக எம்பி TR பாலு திட்டவட்டம். கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து என்றைக்குமே தேவையில்லாமல் விடுவியதில்லை. நம்முடைய தென் மாநிலங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உகந்த முடிவுகளை தான் எடுக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். மேகதாது அணை பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதாவை உடனே கொண்டு வர வலியுறுத்துவோம் எனவும் திமுக எம்பி திருச்சி சிவா பேட்டி. நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது, வந்ததற்கு பின்னால் சொல்வோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் பாதிக்கப்படுகின்ற அளவிற்கு எந்த வடிவத்தில் அது வந்தாலும் அதை முழுமையாக எதிர்ப்போம். இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதில் உறுதியாக இருக்கின்றது. ஒவ்வொரு இளைஞரும் தங்கள் தாய்மொழியுடன் ஒரு இந்திய மொழியையும் கற்க வேண்டும். கொல்கத்தாவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை சப்தர்ஜங் மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு மாற்ற கோரிய மனுவை நிராகரித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் நாடாளுமன்றத்தை நோக்கி தடையை மீறி பேரணி நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வலியுறுத்தி இன்று பேரணி நடத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் முடிவு செய்திருந்த நிலையில் மத்திய அரசு எச்சரிக்கை. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் மற்றும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் அறிவித்ததன் எதிரொலி. ஆபத்து காலங்களில் பொது அமைதியை காக்க விதிக்கப்படும் 163 தடை டெல்லியில் இன்று அமல். ஜந்தர் மந்தரில் போலீஸ் பாதுகாப்பு தீவிரம். டெல்லி ஜந்தர் மந்தரில் தடையை மீறி குவிந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர். தர்மேந்திர பிரதான் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம்.
மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற கால்பந்து கோப்பை இறுதிப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது ஸ்பெயின். 16 ஆண்டுகளுக்கு பின் இரண்டாவது முறையாக உலகக்கோப்பையை கைப்பற்றி மகுடம் சூடியது ஸ்பெயின். கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியை தழுவியதன் எதிரொலி. மைதானத்திலேயே கண்ணீர் விட்டு அழுத அர்ஜென்டினா அணி தலைவர் லியோனல் மெஸ்ஸி. நியூஜெர்சி மைதானத்தில் நடைபெற்ற கால்பந்து இறுதிப் போட்டியை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த அதிபர் ட்ரம்ப், மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷெயின்பாம், கனடா பிரதமர் மார்க் கார்னி உள்ளிட்டோரும் கண்டு ரசித்தனர். உலகக்கோப்பை கால்பந்து சாம்பியன் பட்டத்தை ஸ்பெயின் கைப்பற்றியதை கொண்டாடிய ரசிகர்கள். இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் ஆடல் பாடல் வான வேடிக்கையுடன் கொண்டாடி தீர்த்த ரசிகர்கள். (2026) உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் சிறந்த இளம் வீரர் விருது. 19 வயதிலேயே யங் பிளேயர் அவார்டை தட்டி தூக்கிய ஸ்பெயின் வீரர் பவு பார்சி. (2026) கோப்பையில் இதுவரை 10 கோல் அடித்த பிரான்ஸ் வீரர் எம்பாபேக்கு கோல்டன் பூட் விருது. 8 கோல் அடித்த மெஸ்ஸி இதுவரை வெல்லாத விருதின் பட்டியலில் சேர்ந்தது கோல்டன் பூட் விருது. இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்களிலும் களை கட்டிய கால்பந்து இறுதிப் போட்டி. கவுஹாத்தி, கொல்கத்தா உள்ளிட்ட நகரங்களில் அகன்ற திரைகளில் ஒளிபரப்பப்பட்ட போட்டியை உற்சாகத்துடன் கண்டு ரசித்த பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள். சென்னை மெரினா கடற்கரையில் கால்பந்து இறுதிப் போட்டியை காண குவிந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள். அகன்ற திரையில் ஒளிபரப்பப்பட்ட போட்டியை கண்டு ஆரவாரம் செய்து உற்சாகம். ஸ்டார்டிங்லேருந்து ஆடவே இல்லை ப்ரோ. ஸ்பெயின் டிசர்வ் த மேட்ச் ப்ரோ. ஏன்னா அர்ஜென்டினா சுத்தமாக ஆடவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப டிஃபென்சிவாக ஆடினாங்க. ரொம்ப மோசமாக இருந்துச்சு கேம் அர்ஜென்டினாவோடது. ஏன்னா இந்த மாதிரி அர்ஜென்டினா இது வரைக்கும் ஆடினதே கிடையாது. ஆனால் இவ்வளோ மோசமாக ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. கடைசி 15 மினிட்ஸ், இந்த கடைசி நிமிஷத்தில் அடிப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தான் ப்ரோ இருக்குது. வேறு எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. மெஸ்ஸி தோற்று மெஸ்ஸி சூப்பர் தான். பட் இந்த வாட்டி இவங்களுக்கு வின் பண்ணணும்னு நினைச்சோம், அதனால வின் பண்ணாங்க. ரொம்ப சேவ் பண்ணாங்க. லண்டன் பயணம் முடிந்து சென்னை திரும்பினார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். விமான நிலையத்தில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு. மழை பொழிவு இருக்கும் இடங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மதுரை, திருச்சி, பாளையங்கோட்டை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 6 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதியில் தனிப்பிரிவு போலீசார் திடீர் சோதனை. கொக்கைன், ஸ்டாம்ப், கஞ்சா, எண்ணெய் உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல். விடுதி உரிமையாளர் கைது. நாமக்கல் கொல்லிமலையில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, சிறுவர் பூங்கா தற்காலிகமாக மூடல். வனத்துறையின் அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். ஓணம் பண்டிகையொட்டி சென்னையிலிருந்து திருவனந்தபுரம், கொல்லத்துக்கு நாளை முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கம். இரு மார்க்கத்திலும் வாராந்திர சிறப்பு ரயில்களும் இயக்கப்படும் என அறிவிப்பு.
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 11 பேர் உயிரிழப்பு. நீர்நிலைகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் போக்குவரத்து துண்டிப்பு. மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். ஜம்மு காஷ்மீர் மாநில பூஞ்ச் மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கிய கிராம மக்கள். ஆற்றினிடையே பிரம்மாண்ட மரத்தை பாலமாக அமைத்து மக்களை மீட்ட இந்திய ராணுவத்தினர். அமெரிக்காவின் தடை தற்காலிகமாக தளர்த்தப்பட்ட கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 7 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்தது ஈரான். சுமார் 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் ஈட்டியதாக தகவல். கெய்ர் ஸ்டார்மர் பதவி விலகியதைத் தொடர்ந்து இங்கிலாந்தின் அடுத்த பிரதமராக பதவியேற்கிறார் தொழிலாளர் கட்சித் தலைவர் ஆண்டி பர்னன்ஹாம். இன்றைய விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது இங்கிலாந்து. 388 ரன் என்ற இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை தழுவியது. இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் தோல்வி அடைந்ததன் மூலம் ஒருநாள் தொடரையும் இழந்தது இந்தியா. ஏற்கனவே நடைபெற்ற 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை 0-4 என்ற கணக்கில் இங்கிலாந்து கைப்பற்றியது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் தனது 34வது சதத்தை நிறைவு செய்தார் ரோஹித் சர்மா. 5 சிக்சர்கள், 17 பவுண்டரிகள் என 110 பந்துகளில் 138 ரன்கள் குவித்து அசத்தல். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட இயக்குநர் சேரன் வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட இயக்குநர் VC குகநாதனை 124 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி வாகை சூடினார்.